ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிற? இன்றைக்கி ஷார்ட் ரெசிபீஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறட்டா, ஒரு மாதம் ஆனாலும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சட்டா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கக்கூடிய ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நாங்கள் எப்படி வீட்டில் அரைச்சிக்கொள்கிறோம் அப்படின்றதான். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் இஞ்சி வெள்ளை வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு தண்ணி இல்லாமல் அதை நல்லா கொஞ்சம் வார வச்சு எடுத்துகிட்டு அதே பிறகு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ராசஸர்லையோ அப்படி இல்லாட்டி நீங்கள் கையால் இடிக்கிறனாலும் கூட ஓகே தான். பட் இந்த அரைச்ச வெள்ளை வெங்காயத்தில் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் சேர்க்க இருக்கிற 2 ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தா, ஒன்று எண்ணெய், அடுத்தது உப்பு. முந்தி காலமெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஃப்ரிட்ஜெல்லாம் வர முதல்ல உப்பு எண்ணெய் இதில் தான் சாப்பாடெல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஸோ அதே கான்செப்ட் தான். நாங்கள் என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு 4-5 நாளில் மாதிரி கொஞ்சம் பச்சை கலராகி கொண்டு போய்கொண்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி வெள்ளை வெங்காயம் அரைக்கக்குள்ள அதில் கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் உப்பு போட்டு நீங்கள் அதை அரைச்சி வச்சேன்டா உங்களுக்கு 1 மாதத்துக்கு மேலேயும் கூட இது அப்படியே கலர் மாறாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இஞ்சி வெள்ளை வெங்காயம் வந்து நாங்கள் ஒரு 1 கரைவாசி என்ற ரேஷியோவில் தான் எப்போவுமே கொஞ்சமாக நாங்கள் கறி செய்கிறனாலும் கூட அந்த ரேஷியோவில் தான் நாங்கள் எடுபட்டுறோம். ஸோ ஒரு கண்ணளவுக்கு நாங்கள் ஒரு 5 பல்லு வெள்ளை வெங்காயம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு தான் நாங்கள் வீட்டில் வந்து இடிச்சு கொள்கிறோம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஒரே டைமில் நீங்கள் செஞ்சு வைக்கக்குள்ள ஒரு கிராம் கணக்கு நீங்கள் சரியாக பார்த்து வாங்கின அப்படின்னா உங்களோட இஞ்சி வெள்ளை வெங்காயம் அந்த பேஸ்ட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பாடுலாம் சேர்த்துண்டா. ஸோ நான் வந்து இப்போ இந்த மாதம் இஞ்சி வெள்ளை வெங்காயம் அரைச்சி வைக்கணும் அப்படின்னா நான் கடையில் மரக்கறி வாங்கக்குள்ள தனியாக வந்து அரைக்கிறதுக்காகவே மெஷர் பண்ணி வாங்குகிறேன். ஸோ எனக்கு தெரியும் 500 கிராம் வெள்ளை வெங்காயத்துக்கு எனக்கிட்ட 250 கிராம் இஞ்சி வந்து சரியாக எனக்கு வந்து போட்டுப்படும். இன்றைக்கி இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் நீங்கள் பார்த்தண்டா நான் வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி தான் முழுசாக உப்பு எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி எண்ணெய் வந்து ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு எண்ணெய் எடுத்திருப்பேன். அண்ட் இன்றைக்கி வந்து வெறும் 400 கிராம் வெள்ளை வெங்காயத்துக்கு 200 கிராம் மாதிரி இஞ்சி போட்டு தான் நான் செஞ்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் அளவு கூட அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயும் உப்பையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளணும். முடிஞ்ச அளவு தண்ணி இல்லாமல் நீங்கள் அரைச்சா அப்படின்னா தான் உங்களோட பேஸ்ட் வந்து நல்ல கலர் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சில பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறேன் நான் என்ன ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது வந்து ஃபிலிப்ஸ்ட ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல மாதிரி என்னோட பர்த்டேக்கு என்னோட மம்மி கிஃப்ட் பண்ணது. அண்ட் இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர்லேயே அரைக்கணும் இல்லை, வீட்டில் நீங்கள் சாதாரணமாக உரலில் இடிக்கிற மாதிரி கூட நல்லாவே ஃபைனாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு எண்ணெய் சேர்த்து இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி கொள்ளலும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஜிஞ்சர் கார்லிக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து சாதாரணமாக இப்போ நாங்கள் இடிக்கிற ஜிஞ்சர் கார்லிக்கை விட இந்த மாதிரி அரைக்கக்குள்ள உங்களுக்கு வந்து வால்யூம் மாதிரி அந்த அளவு வந்து நல்லா குறைஞ்சி அந்த காரம் வந்து நல்லா இன்டென்ஸாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் இப்போ இடித்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து 1 டீஸ்பூன் அளவு ஏதாச்சும் ஒரு சாப்பாட்டில் நீங்கள் சேர்க்குற அப்படின்னா அரைக்கக்குள்ள நீங்கள் அதில் அரைவாசி சேர்த்தாலே கூட போதும். அண்ட் இப்போ பார்த்தா உங்களுக்கு விளங்குறாய்க்கும் நாங்கள் எவ்வளோ நிறைய போட்டு அரைச்சோம். இது வந்து ஜஸ்ட் இந்த 2 கண்டெய்னர்ஸுக்கு போடக்கூடியவர் தான் வந்திருக்கிறேன். நான் இதை வந்து 2 ஈக்குவல் போர்ஷன்ஸுக்கு போட்டிருக்கிறதுக்காண்டா ஒன்று வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த வீக் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து ஃப்ரீசரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிறது முடிஞ்சது பிறகு ஃப்ரீசரில் இருக்கிறத எடுத்துகிட்டு எனக்கு அடுத்த கிழமை யூஸ் பண்ணிடலாம். ஐம் ஷூர் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமெண்டு. ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு வந்து பர்சனலாக நான் ஏதாச்சும் டக்குன்னு நினச்சோடனே செய்யணும் அப்படின்னா எனக்கு வெங்காயம் வெட்டுறது தக்காளி எல்லாம் வந்து நான் உண்மையிலுமே விரும்பி தான் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி நான் வெட்டுறேன். பட் இந்த இஞ்சி வெள்ளை வெங்காயம் அரைக்கிறதோ இல்லாட்டி உடலில் போட்டு இடிக்கிற அப்படின்னாலும் கூட அது வந்து எனக்கு ஒரு விருப்பமே இல்லாத வேலை. ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சு அப்படின்னா எனக்கு நினச்ச உடனே எந்த சாப்பாடு செய்கிறேன்டாலும் அது வந்து சும்மா அது ஒரு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நினச்சோடனே உங்களோட சாப்பாடை வந்து செஞ்சு கொள்ளையிலும். அண்ட் இன்றைக்கி நான் காட்டின ரேஷியோ மாதிரில நீங்கள் வந்து இப்போ 1 கிலோ வெள்ளை வெங்காயத்துக்கு கூட 1/2 கிலோ இஞ்சி போட்டு ஒரே டைமில் உங்களுக்கு செஞ்சு வைக்கலும். இது நான் 1 மாதம் பண்ணுறதுக்கு 2 மாதம் ஆனாலும் கூட ஒன்றுமே ஆக போகல. ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் எல்லாமே ஒரே டைமில் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு 3-4 போர்ஷன்ஸுக்கு நீங்கள் பிரித்து ஃப்ரீசரில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்றொன்றா நீங்கள் முடிய எடுத்து அப்படின்னா உங்களுக்கு இஞ்சி வெள்ளை வெங்காயம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. தேங்க்யூ ரியலி ஸோ மச் எவ்ரிவான். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷார்ட் ரெசிபீஸில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப் அண்ட் ஹாவ் அ லவ்லி வீக்.